ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்த உடல்நலத்துக்கு தீங்கானது. ஆண்டு செங்காட்டை ஆண்டு வந்த ராகவேந்திரனுக்கு 50 ஆண்டுகள் நடந்த ஆட்சியின் வீழ்ச்சி புரியாமல் தன் உயிரை விட்டான். அவன் பின் ராஜ்யத்தில் புதிய அரசனானான் வீரமார்தன். சிறு வயதிலேயே திறமையாக விளந்த வீரமார்தன் தந்தையின் இறப்பின் மர்மத்தையும் ராஜ்ய வீழ்ச்சியின் காரணத்தையும் தேடினான். இதற்கு காரணம் பல வருடங்களாக பரம்பரையாக நிலவிய பெண் அடிமைத்தனமே காரணம் என்று புரிந்து கொண்டான். இதனால் தனக்கு திருமணமாகும் ஒரு மணப்பெண் ஒரு மனைவியாக மட்டுமல்லாமல் ராஜ்யத்தில் ஒரு நேர்மையான ராணியாக இருக்க வேண்டும் என நினைத்தான். பெண்கள் மீது நம்பிக்கை குறைந்த வீரமாருதனுக்கு காதலித்த பெண்ணின் மீது சந்தேகம் வந்தது. இதற்கு பரிகாரமாக மகாயோகி ஒருவர் 500 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் சந்திர கிரகண நாளில் தன் மனதில் நினைத்த காதலியின் பெயரை கருங்காலீஸ்வரர் முன்னின்று மகா யோகத்தை தொடங்கினார். அவனும் 1524 ஆண்டு வந்த மகா சந்திர கிரகணத்தில் மகா யாகத்தின் பலனாக இருவரின் உயிரும் கூடுவிட்டு கூடு பாய்ந்தது. வீரமார்தன் அவன் காதலியும் 30 நாழிகை மட்டுமே ஒருவரின் உடலில் ஒருவர் இருந்து புரிந்து கொண்டு ஒன்றிணைந்தனர். ஜோதி தம்பி வேலை முடியுங்க, இங்க வாரேன். இங்க வா. எப்ப பார்த்தாலும் கிளினிக் காப்பி ஃபைல் எல்லாம் வண்டியில எடுத்து வை. நைட்டு பூரா ஜோதி பாடியை மெயின்டைன் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி டைம் ஆச்சு. என்ன எல்லாத்தையும் கழட்டி வச்சு தூங்க. இப்ப எந்த லுகி ஆளைய காணோம். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. சீக்கிரம் பா, டாக்டர் திட்ட போறாரு எனக்கு. எந்த வண்டியை காணோம். ஜோதி இங்க வாடி. எதுக்குங்க இப்ப கத்துறீங்க? எங்க என்னோட வண்டி? வண்டி எங்க? ஐயோ அப்பவே சொன்னோம் பாட்டி பாட்டின்னு காணோம். பாட்டியாமா அவனுக்கு? எந்த நாய் என்ற வண்டி மேதரிக்கன்னு தெரியல. நானும் இப்படி ஒரு வண்டி வாங்கணும். ஜப்பான் மாடல் போல. வேற வாரண்டா வாரண்டா மச்சான் விடாம கோலடிச்சிருக்கானே. சீக்கிரம் வாடா. அம்மா சொன்ன சிக்கெட்டுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணி வச்சுட்டு சொல்றா. பசங்களுக்கு வரியாது. கண்ணு முன்னாடி போத்தல வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீயே சொல்லு. வாரியா பண்ணி. ஏய்
உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்கள் சைடிஷ் இல்லாமல் சரக்கு குடிக்க மாட்டீங்க. அது மாதிரி நான் சிகரெட் இல்லாமல் குடிக்க மாட்டேன். சிகரெட் வாங்கி வச்சா இல்லை அப்போ வெயிட் பண்ணு, வாரேன். ஒன் த வே வெயிட் பண்ணு. டேய் மச்சான், வண்டி எடுத்து போகலாம். ரைட். வாத்தலை கொண்டு வாத்தலை யார் ஆவே? சரி வா மேலே வா. தம்மானோட சிகரெட்டுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டா. உங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு குடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் இந்த ஃபோனு லவ் கத்தரிக்காலாம் வரக்கூடாது. ஏய், நான் அப்போல இருந்தோட பார்த்துருக்கேன். ஒன்றும் கால் வருது, ஒன்றும் எடுத்து பேசலான்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அப்புறம் என்னாச்சு மச்சான்? அப்புறம் என்னாச்சு? அப்போ நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி வண்டி எடுத்து இங்கே வந்துட்டேன். பா செம்மட்டை. ஏய் சஞ்சய், ஏய் ஹாய்டா மச்சான், எப்படிரா? ஏய் மச்சான், லைட்டர் இருக்கா? சஞ்சய் இதா லைட்டர். டேய் கால்ரா மச்சான். அடி எதுக்கு சொல்லிடா, அவன் அப்செட் ஆக்குறா. டேய் வீட்டில் வந்து கால்றா, பேசின மாட்டிப்போம் மச்சான். இரு மச்சான், நான் பேசுறேன். நான் பேசின எதுவுமே சொல்ல மாட்டேன். சந்தேகமே வராது. நீ மொபைலை கொடு. தான் பேசு. ஹலோ அம்மா. டேய் பொறுக்கி, நீ திருந்த மாட்டியா? அவனை நீ தாண்டா கெடுக்கிறது. லுக்கி ஒரு வேலையா இருக்கான், முடிச்சதும் கொடுக்கட்டுமா? அவனை 10 நிமிஷத்துல இங்க கூட்டி வரல, நான் அங்க வந்துருவேன். சிரிச்ச மச்சான், என்ன வேலை விஷயம் அப்ளிகேஷன் பண்ணுவான், வீடு வரைக்கும் வரட்டான். டேய் என்னடா இதுக்கு தானடா டேய் அதான் வேலை விஷயம் சொல்றேன்ல, மூட்டு குடிங்கடா. விட்டுட்டு போறீங்க. டேய் மச்சான், என்னாச்சுடா? மச்சான் உங்க வீட்டுல பிரச்சனை ஆயிட்டுரா. சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. நீதானே அவனை மச்சான் சைலண்டா வா. பார்த்துக்கணும். நான் எவ்வளவோ வேலைகளை திட்டுறேன். டாக்டர் திட்ட போறாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சும்மா உன வச்சு அதானே பார்த்தேன். டெய்லி 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறவன். இன்னைக்கு என்னம்மா நீ முக்கியமான வேலையில இருக்கிறப்ப தொடர்ந்து கால் பண்ணுவியா நீ? வாராரு விட்டு அவர வண்டி எடுத்துட்டு போ. எங்கடா போனீங்க? என் வண்டியை சொல்லிட்டு எடுத்து போனியா நீ? சொல்லுங்கடா. இந்த உருப்படாதவனோட சேர்ந்து நீயும் உருப்படாம தான் போறான். அவனுக்காக என் வண்டியை எடுத்துட்டு போனால நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் இனி உன்னை நடுரோட்ல விட போறாங்க பாரு. அவங்களோட மூஞ்சிங்களை இப்படியே சொல்லித்தரு. ஆமா சதீஷ், ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து 2 நாள் ஆகுதா? அனுக்காவமா? சரி நாங்களும் வந்துடுறோம். என்னவா பேசுன? நம்ம சதீஷ்ர பெரிய தங்கச்சிக்கு கல்யாணம் பேசிருக்காங்களாம். சதீஷ்ர ஃபேமிலி வந்து 2 நாளா ஆகுது. அனிகாவும் லண்டன்ல இருந்து நாளைக்கு வாராளாம். எல்லாரையும் குடும்பத்தோட சந்தோஷமா கிளம்பி வரட்டாம். சூப்பர், நல்ல விஷயமா. நம்மள வேலைக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதோ இல்லையா? நினைச்சேன்டா. என்ன அவங்கள மாதிரி நம்ம பணக்காராக்கலாம் இல்லையே? வேலை தான் செய்யணும், நம்ம வேலைக்கு தான் போகணும். சொந்த பந்தம்னு நம்மள மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க, அதுக்கு இப்படியா பேசுறது? இந்த எருமெல்லாம் நேரத்துக்கு படிச்சு காலாகாலத்துக்கு வேலைக்கு போயிருந்தா மதிக்காம இப்படி வேலைக்கு நம்மள கூப்பிடுவானா? பேசாம இருக்க பதில் சொல்றான். அவன் பணக்காரத்தை நம்மள கூப்பிடுறான். அம்மா உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருந்தேன். நம்ம அப்பாவோட தங்கச்சியோட மகன் இருக்கான்ல, அவன் பர்த்டே வந்து தாஜ் ஹோட்டல்ல ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. அப்பா கண்டு பேசுனாங்க. உங்ககிட்ட சொல்லலான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. உங்க ஆளுங்க மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எச்சி இலை எடுக்க எங்களை கூப்பிடல, வந்துட்டாரு. அடே நல்லா மூட்டுற வேலை பாப்பா, என்ன நடந்த வேலை வந்த வேலை முடிஞ்சுதானே? குடும்பத்துக்குள்ள நல்லா மூட்டி விடு. டேய் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் வாய வேண்டாம் நீ அடிக்கலாம்டா உன் அம்மாட்ட சொல்லி. நீ விட்டதாண்டா ஒரு நாய் கூட மதிக்காதுடா. நாளைக்கு கல்யாணத்துக்கு அணிக்காம பாராளண்டா. நாளைக்கு நீ அவ மூஞ்சில முழிக்கக்குள்ள நான் உண்ட மூஞ்ச பார்க்கணும்டா. பெரிய சபதமா விட்டா அவனை விட பெரிய ஆள் ஆகணும். அப்ப ஏசினதே மண்டையில் அப்படியே ஓட்டே இருக்கு மச்சான். நாளைக்கு வேற அவ வாரான், என்ன பண்ணலாம்? டே மச்சான் இங்க வாடா. எதுக்கு இப்ப குடையிறானுவே? இந்தா இந்த கார்டை வச்சு நான் சொல்கிறேன் எல்லாமே வாங்கிடு. சொத்து போனாலும் கெத்து போகக்கூடா மச்சான். அவன் முன்னாடி மட்டும் பல்ப் வாங்கிடக்கூடா மச்சான். நாளைக்குலேருந்து நம்ம கெத்த அரிக்கணும். எதை பற்றி பேசுகிறா? அவனை கேட்கணும்னு நினச்சேன். ஏன் அவளை சின்ன வயசுல இருந்து பிடிக்கிறல? அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே மேலே ஈகோ தெரியுமா? அதோட எங்கள் அப்பா அவளையோடய கம்பேர் பண்ணி எனக்கு திட்டுறதாலேயோ தெரியல. அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காதுடா. அதுக்கு நீ சும்மா இருந்தியா? நீ தானே பெரிய வேலை அதெல்லாம் பத்தல மச்சான். அவளை இந்த ஃபங்க்ஷன்லேருந்து துரத்தணும். போதோ நீ எதுக்கும் பயப்படாத. ஆல் இஸ் வெல், எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீ பாட்டி வேலையை மட்டும் பாரு மச்சான். மகன் அங்க பாரு யாருன்னு.
செல்லக்குட்டி. ஏய் வாமா வா ஹாய்ண்ணா. உள்ள போ. இதான் என்னோட bestie. ஹாய். என்ன சத்தம் இது? யாரு? பாய்ஸ் அண்ணா அண்ணா காருக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா காருக்கு யாரும் பார்க்காதீங்க, அவன் 2 எடுத்துட்டு வாரான் காரை. மச்சான் கார்காரன் கால் பண்ண நீ வந்திருக்கீங்க அட சும்மா இருடா. ஓகேண்ணா ஓகே. ஏய் மீனாமி இன்னைக்கு இன்னும் விடலையா அந்த ஓவர் மேக்கப்? சீ மூஞ்சி பாரு. ஓய் மேடம் பொன்னி சொல்ல டூல வந்து நீங்க தானே? வாட்? ஐஸ்வர்யா நீங்க இல்லையா? சீ போங்க பைத்தியம். அந்த ஸ்பீட்லயே உன்னை ஓட வைக்கிறோம். ஹாய்னா. ஏய் லூஹி, ஹாய். அவளை கண்ட பண்ணாட்டி உனக்கு தூக்கம் வராதுல்ல? அதையும் பாத்தீங்களா? வா வந்து உட்காரு. ஏய் கல்யாண மாப்பிள்ள எப்படி இருக்கிற? ப்ரோ எப்படி இருக்க? சூப்பர்ரா சூப்பர்ரா. ஏய் மாப்ள நான் கல்யாணம். அடே சும்மாறா. தம்பி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா? ஆமா நான் நல்லா இருக்கேன். வணக்கங்க. வணக்கம். உட்கார் மச்சான். ஏய் கல்யாண பொண்ணு. வாடி வா. இப்பதான் அக்கா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஏன் செல்லம்? அப்படியெல்லாம் இல்ல. சரி மாப்பிள்ளை யாருன்னு காட்டவே இல்ல. சும்மா ஜோக் அடிக்காத. ஹால்ல தான் இருக்கேன், வா காட்டுறேன். அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. வயசாயிட்டு என்ன பண்றது? நானும் ட்ரை பண்ணேன். என்ன மனுஷன்? இது பாக்காம போயிடுவோம். என்னடா? 2 வருஷம். ஏய் லூஹி, சிரிக்காத, அப்பாவுக்கு சிரிப்பு வருது. டேய் நிறுத்தி, உனக்கு இதானடா வேலை? எப்ப பாரு யாரையாவது பாட்டின்னு கூப்பிடுனே இருக்கு. சீப்பே இவனே வாங்க வாங்க வந்து உட்காருங்க எல்லாரும் வாங்க. நம்ம காலத்துல சிம்பிளா பண்ண பார்க்கணும். இப்ப என்ன சம்பந்தி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியா இருங்க போல இருக்கு. அப்படியா? ஏய் உங்க தங்கச்சி அந்த பையனை விழுங்குறமா இல்ல பாத்துட்டு இருக்கிறா. எங்க அங்க பாருங்க லுகி யார பாக்குறான்னு. அவங்களா? அதுக்கு சான்ஸே இல்லை. சின்ன வயசுல இருந்து கிரியும் பாம்போல செட்டே இத பார்த்தா அப்படி தெரியல. அப்பா இந்த பையன் ஒரு மாதிரி பாக்குறா. இந்த அப்பா போனை வச்சுக்கோ. இப்போ விளையாடு, போய் அங்க போய் விளையாடு. தேங்க் யூ. என்ன சொன்னீங்க? இத பார்த்தா அப்படி தெரியல. பல வருஷம் லவ் மாயில தெரியுது. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள இதை கேட்டுக்கோங்க. என் பொண்ணு செத்து 2 வருஷமாச்சு. உங்களுக்கு இருக்கிறதே சின்ன பசங்க, அவங்களுக்காச்சும் ஒரு கல்யாணம். அட அதை விடுங்க மாமா. என் பசங்களை ஹாப்பியா பாத்துக்க நான் இருக்கேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி என் தங்கச்சிட்ட லைஃப் ஸ்பாயில் ஆகிறத நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி எல்லாரும் தப்பா நினைச்சு தங்கச்சிட்ட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நினைக்க பயமா இருக்கு மாமா. என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு லைஃபை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னை பற்றி ஏதாவது யோசிப்பேன் மாமா. ப்ளீஸ். மச்சான் பாட்டி எல்லாம் ரெடி. என்ன ஸ்வீட் ஐட்டம் தான் இருக்கு. சைட் டிஷ் வேற வேலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுறேன். சும்மா போடா. எப்ப தன் பாட்டின்னு உங்ககிட்ட நானே சொல்லலாம்னு இருந்தேன். கவனிச்சிங்களோ தெரியல. எதை சொல்றீங்க? அனிகாவையும் ஹோல்ல நோட் பண்ண 2 பேரும் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு இப்பதான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் இல்ல, என் தங்கச்சிக்காக தான் நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணாம இருக்கேன். தெரியும். எனக்கு எப்படி ஒரு சின்ன பையன் இருந்தும் எல்லாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட என் தங்கச்சி லைஃப் தான் எனக்கு முக்கியம். பெரியவங்க நாம தான் பார்த்து அவங்கள சேர்த்து வைக்கணும். எதுக்கு நம்ம பழசெல்லாம் ஜோதிச்சுக்கிட்டு? அடுத்த உன் கல்யாணம் தாண்டி. சும்மா போடி. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி.
எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களோட தங்கச்சி லைஃப்பை பற்றி இன்னொரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. அதை தாண்டி உங்க இஷ்டம். இருந்தாலும் குணம் தான் முக்கியம். அதை மட்டும் பார்த்துக்கோ. குணம் தான். உண்மையாவே நல்லா இருக்காடி. இது நல்லா இருக்கு. அம்மா உனக்கு உண்மையாவே அவனை பிடிச்சிருக்கா? இல்ல 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 ஆமா அண்ணா, எனக்கு அவன் ஓகே தான். அப்பே அவனை சின்ன வயசுல பார்க்கறதெல்லாம் பார்த்து எரிஞ்சிருந்துடுவான். நான் அப்பவே சொன்னது தான்டா ரீசனே. அவளுக்கு ஈகோ தான்டா ப்ராப்ளம். அந்த ஈகோவை விட்டு என்கிட்ட வாரம்னு நினைக்கிறப்ப நான் எதுக்கு மச்சான் அவளை ஏற்றுக்காம இருக்கிறதுக்கு? இப்போ உடனே கெத்து தானே முக்கியம். ஏதோ அம்மா உண்ட விருப்பம் தான் அண்ணாவோட விருப்பம். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கு தானடா இவ்வளோ சீன் போட்டேன். இதுக்கு வாடகைக்கு வண்டியெல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஏடிஎம் கார்டு வேற செலவு பண்ணி கடைசியில் அவகிட்டே போயிட்டா. அந்த மகன் எப்போ பார்த்தாலும் கால் வந்துட்டே இருக்கு மச்சான். இவனுக்கு அடிக்கடி கால் வந்து அது எனக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு மாட்டுவோம் மச்சான். கலாய்ப்பீங்களா? அதுக்கு ஒரு டைம் வருண்டா. அப்போ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுண்ணா. லுகி எங்க நிற்கிறா நீ? இந்த அன்னைக்கட கார் பஞ்சர் ஆயிட்டான். கோயில கொஞ்சம் போய் பிக்கப் பண்றியா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஓ இப்போ வா. 10 நிமிஷம். சரிண்ணா நான் பிக்கப் பண்ணிடுறேன். டேய் மச்சான் சாவி குடுறா. ஆளை கொஞ்சம் பிக்கப் பண்ண அவளுக்கே திட்ட வேண்டியது அப்புறம் அவளையே பிக்கப் பண்ண போக வேண்டியது. டேய் சும்மா இருடா. போ சார் என்ன சைலண்டா இருக்க? எப்பவுமே கலாச்சிட்டே இருப்பேன். கலாய்க்கணும் தோணலை. ஆக்சுவலி எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. நான் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். மேபி அவன்கிட்ட நியாயம் இருந்தால் அவன்கிட்ட சந்தோஷமாக தோற்று கூட போவேன். ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் உன்னைய மாடர்ன் ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே நீ புடவை கட்டி வந்தப்போ உன்னை கலாய்க்கலாம் நினச்ச மூடி போச்சுடி. உண்மையாகவே அழகாக இருந்தடி புடவையில் பார்த்தப்போ. வா வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஏய் உண்மையாடி நீ ஆள் எடுத்துக்க ஆளா? நான் போய் சொல்லு. ஏய் யார் சொன்ன நான் ஆள்னு? அப்போ இல்லையா? அப்போ சரி ஓகே. கதிரவனே ஒளிக்கரம் நீட்டி கடை கண்ணில் பார்வை பார்க்கிறாய் நீ. கரைந்திடவே பனித்திரை முட்டி மங்கை எந்தன் காதில் பாய்கிறாய் நீ. தொலைவான வானம் வந்தனை தொடாதே தொடாதே என சொல்ல மறைவாக நாடம் வந்தனை விழாதே ஒன்னில் விழாதே என்றுதே.
அப்பா இழுத்துட்டே இருக்கிறான். கேட்டுருவோம். ஏமாச்சி வந்திருந்து பேசாம இருக்கிற, எதுவும் பிரச்சனையாடா? சதீஷன் ஓகே சொல்லித்தாரு, எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டான்னு நினச்சி அனிக்கா விஷயத்தில் அவசரப்பட்டு தோணுது மச்சான். நினைச்சேன்டா. டே மச்சான், உனக்கு அந்த பிள்ளைய பற்றி தெரியும் தானே? ஃபாரின் கல்ச்சரில் வந்த பிள்ளைடா, புரியுதா? இப்படி தான் 4 பேரோட பழகுவா, அதெல்லாம் நீ பெருசாக இருக்காடா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மச்சான். அவளுக்கு அப்பப்போ அண்ணன் நம்பல வந்து கால் வருது மச்சான். அதை கொண்டு போய் உரிமையாக திட்டுறா, இல்லாட்டி உரிமையாக போய் தனியாக பேசுகிறா. என்னடா அதெல்லாம்? நானும் நோட் பண்ண மச்சான், கேஷாத்துக்கு அப்பப்போ கால் வரும்டா. நோட் பண்ணியா நீ? உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் கால் வந்துட்டே இருக்கு மச்சான். எனக்கு அடிக்கடி கால் வந்துட்டு இருக்கு பாத்தியா? டேய் இப்போ சொன்னா கலாய்ப்பீங்களா? அதுக்கு என்ன ஒரு டைம் வரும்டா, அப்போ சொல்கிறேன்டா. மச்சான் சந்தேகப்படுறான்டா, தப்பு. கன்ஃபார்ம் பண்ணுறது தப்பே இல்லைடா. Oh my god, what a surprise. Hey, my son. Hey, mom da, உன்னை ரொம்ப மிஸ் பண்றாவா? எங்க லூகி? ஆமாங்க, அப்ப இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எடுக்கிறா இல்ல. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருக்கு. ஓகே மா, ஓகே மா. என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே. சான் அந்த மாம்டா. ஹேய் ஹேய் இந்த வச்சுக்கோ. இது என்னோட gift. மம்மியோட ஸ்பெஷல் டாடி. எப்படி புரிஞ்சிருக்கா? What a surprise, dad. லுகி எங்கடா? இன்னும் எந்திரிக்கலையாடா அவன்? ஏன் லுகி கால் ஆன்சர் பண்றான்ல? இவன் வேற ஒருத்த கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது சரி, லுகி எங்கடா? கால் பண்ணி பாரு. கால் பண்ணு. ஏய், நீ என்ன இங்க பண்ற? எவ்வளவு வாட்டிடா உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். கீழே ஃபங்க்ஷனுக்கு வரல, கால் பண்ண ஆன்சர் பண்ணல. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்க? வரணும்லாம் தோணல. உனக்கு என்ன பிரச்சனை? வந்தானே வரல நானே. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆகணும்? பேசாம சிங்கிளா இருந்தா தோணுது. கர்ம பிடிச்சல. உனக்கு தான் பேசுறது நிறைய பேர் இருக்காங்களே, போய் அவங்க கூட பேசுவோ. லூசு மாதிரி எல்லாம் பேசாத. உனக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி லவ்ல பிச்சை வாங்க முடியாதுடி. போன் வந்தா தனியா போய் பேசுற, பெஸ்டின்னு ஒருத்தன் கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? ஓஹோ, உனக்கு அந்த கால் தானே பிரச்சனை. அது யாருன்னு தெரிஞ்சா நீ தான் வருத்தப்படுவ. திருட்டு கோல் பேசுறது விட்ட போறியா? நீ ஃபாரின்ல படிச்சேன்னு தெரிஞ்சு நான் உன்னை லவ் பண்ண பாரு. லோகி, லிமிட் யுவர் கிராஸ். நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏய் என்னாச்சு மச்சான்? என்ன அப்செட் ஆகிற? யாரடி அசிங்கமா பண்ற? நான் உன்ன போல பெஸ்ட் டபுளையும் கூட்டி வந்து கூத்தடிக்கலடி. ஹே அனிகா, என்னடி பண்ற? வாட்ஸ் அப் டியூட்? இவ ஒருத்த. நீ என்னடா இங்க? என்ன ஃபங்க்ஷன்ல பாத்து நீ சரியா சாப்பிடுற. உனக்கு நான் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். வா ஷேர் பண்ணலாம். ஹே என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? வாடா வா. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா மட்டும் முடிச்சு வச்சிரியா நீ? லோகி, யாரா நீங்களா? லோகி, அசிங்கமா பண்ணிட்டு இருக்க. ஸ்டாப் இட் லோகி. வாட் a shot. டேய் ப்ளீஸ் டா, அவன் ஏதோ போதையில பண்ணிட்டு சொல்லுங்க, நான் மேல வந்துட்டேன். ப்ளீஸ் டா, ப்ளீஸ் போகாத, நில்லு. ப்ளீஸ் டா, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் போ, அவனை கூட்டிட்டு போ. அப்படியே நீ அப்படி எல்லாம் கட்டி விட்டு பண்ணி தெரிஞ்சா நீ அவன் அப்படி நடிக்கிறான். விட்டு பாரு, அவன் போயிடுவான்னு பாப்போம். ஹே பாத்து பேசு ப்ரோ. டேய் சைக்கோ மண்டியா, உன் அப்பன் புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா. ஆஹா, இதுவாடா ஃபாரின்ல படிக்க போச்சு. நல்ல வேளை யாரும் பார்க்கல. யாரும் பார்க்கறதுக்குள்ள கீழே போய் மச்சான், உங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் ஓடுறாரு. ஏய், நீ எதுக்குடா சிரிக்கிற?
மச்சான் இந்த உலகத்திலேயே சாஃப்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை ஒன்று தான்டா. குழந்தை அடித்தா கூட உடஞ்சிருண்டா. நமக்கு பிடிச்ச பர்சனுக்காக ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுவோம் மச்சான். அவங்க நம்மளை தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக. பட் அவங்களே நம்மளை சந்தேகப்பட்டு கேவலமாக பார்த்து ட்ரீட் பண்ணுறப்போ அந்த நம்பிக்கைன்றது பொடி பொடியாக உடஞ்சிரும் மச்சான். இல்லைடா பரவாயில்ல மச்சான், நான் உன் ஃப்ரெண்டுடா, நான் தாங்கிப்பேன்டா. பட் உன் லைஃப் லாங் வர போகிற பொண்ணு மச்சான். ஒரு நிமிஷம் அவ எடுத்து யோசிச்சு பாடுறா, உனக்கே புரியும் நினைக்கிறேன். என்ன நடிப்புடா சாமி. மச்சான் இவன் பேச்சல நம்பிராத, இவன் தானா அவனை விட்டணும்டா. மச்சான் அவனையும் நம்பாத, யாரையும் நம்பாத, என்ன நம்பு. 2 பெக்க போட்டுட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வா மச்சான். அப்படிதான் ரைஸ் லூயி ஆளே காணோம் மச்சான். டேய் பார்ல அவன் தனியா இருந்து குடிச்சிட்டு இருக்கான்டா. இனிதானே ப்ரோ உங்களுக்கு கல்யாணம், இனிமே எல்லாத்தையும் பார்ப்பீங்க நீங்க. சொல்றேன் நீ எதுக்கு இங்க வர போற? அதான் சொல்றேன், நாளைக்கு நான் வந்து மீட் பண்றேன். நான் இப்ப வீட்டை போய் நைட் ஆகும், புரிஞ்சுக்கோ கொஞ்சம் ப்ளீஸ். அப்புறம் உனக்குன்னு ஏதாச்சும் ட்ரீம்? ட்ரீம் மீன்ஸ் நம்மளோட ஃபியூச்சர். எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்கவுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஒரு கூட்டம் இருக்குல்ல நம்ம ஊரில். அந்த கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமாக போய் ஊர் பேர் தெரியாத ஊரில் எனக்கு நீ உனக்கு நான் என்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வாழணும். அதுதான் என்னோட ட்ரீம். அப்படின்னா எங்கள் அண்ணாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாமா? எதுக்கு? ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து எனக்காகவே வாழ்ந்துட்டான். இன்னொரு லைஃபு கூட போகல அவன். ஸோ அண்ணாவையும் கூட்டிகிட்டு போகலாமா? கண்டிப்பா. உன் சந்தோஷத்தில் நான் குறுக்க வர மாட்டேமா. அவ்வளோ கொடூரமானவனா? அப்போ என் பெஸ்டியும் சேர்த்து கூட்டி போடலாமா? சமோசா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல முடியல மச்சான், தலையெல்லாம் வலிக்குதுடா. எவ்வளோடா குடிக்கிற மச்சான்? ஃபங்க்ஷன் முடிஞ்சு மொட்டை மாடி போன மச்சான். லுகிட ஆளு நின்றான். அனிகா பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு அரை மச்சான் சொட்டு மச்சான். சொல்லி வாங்க முடியல. அதுக்குள்ள சஞ்சய் பேசிட்டு இருந்தான் மச்சான். ஏதோ ஏசாத் வந்து அடிக்கடி அனிக்காவுக்கு கால் பண்றதா அப்படியா இப்படியாண்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இந்த பெஸ்டி வேற, அவன் அடுத்தவன். இதான் மச்சான் அவனை காணையும் இல்லை. ஜெய் என்னடா மச்சான்? டேய் சொல்லிட்டு போடா. என்னடா சொல்ற? எங்க லூயி ஆளையே காணோம். அவனை கொஞ்சம் கூட்டி வாடா. ஓகேடா கூட்டி வரேன். டேய் மச்சான் என்ன பண்ணியாச்சு, அவனை கொஞ்சம் சீக்கிரம் கூட்டி வாடா. டேய் லூயி டேய் மச்சான் என்னடா தனியா குடிச்சிட்டு இருக்கிற? எல்லார பாட்டியும் ஸ்பாயில் பண்றியடா. இங்க வந்து தான் சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் மூஞ்ச பிடிச்சிட்டு இருக்கீடா. இல்லை மச்சான். வா கிளாஸ் வை எனக்கா வா. டேய் எல்லாரும் லைஃப்லயும் மாறா மச்சான். நான் ஃப்ரீயா விடு. என்ன பிரச்சனை? உட்கார்றா குடிச்சிட்டு இருக்கீங்க. டேய் உட்கார்றா. ஒரு பெக்கொண்டு போடுறா. டேய் கிளி சும்மாறா. என்ன வந்ததுல இருந்து தனியாவே இருக்க? நான் ஓகேடா. சரிடா நான் அடிக்கிறேன்டா. சிகரெட் விடு மச்சி. இது சிகரெட் இல்ல எப்படி மச்சான்? நீங்க சிகரெட்டை மறந்து விட்டுட்டீங்க. அப்புறம் நான் எப்படி மச்சான் குடிச்சேன்? நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் கால் பேசிட்டு வரேன். மச்சான் டேய் பாத்தியா, நான் சொன்னேன்ல மச்சான் இவன் தான் அந்த கருப்பாடு. இவனை வெட்டணும்னு சொன்னா ஏன்டா மச்சி கேக்குறாள் நீ? இப்ப கூட சொல்லு மச்சான், நான் வெட்டுறேன் அவனை. டேய் மச்சி டேய் ஒரு வார்த்தை சொல்லு மச்சான். 99% யாரையும் நம்ப மாட்டேன் மச்சான். உனக்கு பேசுறோன்னு புரியுதுலடா. இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லு மச்சி, சொல்லுடா. திரும்ப வாயினை விட்டு வயிற்றுக்கு ஒண்ணு முன்னாடி சொல்லு மச்சி. என்னடா இப்படி பண்ற? மச்சான் அடிச்சு சொல்றேன்டா. சந்தேகம் மட்டும் பற்ற. கேஷா இப்ப லுகி ஆள் கூட அண்ணன் பேசிட்டு இருக்கான். அண்ணே இங்க சிகரெட் இருக்குமா? சிகரெட் இல்லை ப்ரோ இங்கெல்லாம். அப்போ எங்கே கிடைக்கும்? வெளியே போனால் 2-3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது ப்ரோ, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டி. ஃபாரஸ்ட்டா? ஆமாம் ப்ரோ. ஓகேண்ணா. டேய் போறான்டா. டேய் என்னடா சொல்ற? டேய் லுகிடா. டேய் லுகிடா.
டேய் டேய் ஆமாடா குடிடா. என்னாச்சு சொல்லிட்டு போங்கடா. ஏசாத் வாடா வாடா. சீக்கிரம் போய் வண்டி எடுங்கடா. சீக்கிரமா எடு. சீக்கிரம்டா போராடா முதல்ல சீக்கிரமா போ. சமயத்தில் என் மைண்டில் ஒன்று மட்டும்தான் ஓடிட்டே இருந்துச்சு. ஒன்று, அவள் இடத்துல நான் இருந்து அவளை புரிஞ்சுக்கணும், இல்லை என் இடத்துல அவள் இருந்து என் காதலை தெரிஞ்சுக்கணும். கடவுளா இல்லை தச்சையெல்லா தெரியல, என் லைஃப்பில் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னடா இருக்கும்? டேய் அந்த போறடா லுகி. டேய் டேய் வாடா வாடா வாடா. டேய் வாடா. தூக்கு. டேய் லுகி டேய் வாடா. லுகி வாடா டேய். டேய் எங்கடா என்ன தனியா விட்டு போறீங்க? டேய் மச்சான் இப்பதானே இதால வந்தவன். டேய் கிளி கத்தாதடா ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன்டா. உன் வயசை பார்த்து யாரும் பொண்ணை ரேப் பண்றாங்க நினைச்சு வந்துட போறாங்கடா. டைம் ஆயிட்டு கோயிலுக்கு போ. சொல்லுங்கம்மா. ஹலோ தம்பி, லுகி எங்கடா? இப்ப எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? எல்லாருமே லுகிய கூட்டிக்கிட்டு 1 ஹவர்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருங்கடா. இப்ப மணி 8 ஆகுது. 9 மணிக்குள்ள எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்துருங்க. 500 வருஷத்துக்கு அப்புறம் வார சந்திர கிரகணம் இப்ப 1 ஹவர்ல வரப்போகுது. அந்த சந்திர கிரகண ஒளியில தாண்டா அந்த பூஜை நடக்க போகுது. ஓகே மகன். என்னடா மச்சான் லுகி அம்மாடா ஏதோ 500 வருஷத்துக்கு அப்புறம் வர சந்திரகிரகண ஒளியில கோயில்ல பூஜை இருக்காண்டா. அவனை இன்னும் கண்டுபிடிக்கல, இப்ப அவனை கோயிலுக்கு கூட்டி போறேன். பைத்தியார மாதிரி பேசிட்டு இருக்க, வாடா தேடலாம் முதல்ல. டேய் மச்சான், ஏதோ சந்திரகிரகணம் ஒளிபரப்புன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒளியில லுகியை கண்டுபிடிக்கலாம் மச்சான். புரியுதா நான் சொல்ற? கரெக்ட் இல்ல? வாங்கடா போய் தேடுவோம். கரெக்ட்டா அந்த ஒளியில அவன் கண்டுபிடிச்சிடலாம்டா. எங்கடா இருக்காய் லுகி? லுகி டேய் எங்கடா அவன் போனவே? மச்சான் டேய் இந்த பக்கம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா, போட்லாம் போட்டுருக்கு, இங்கால வர சான்ஸ் இல்லடா. வாடா. கயிறுங்காட்டையுமா தொங்குது கடன் நினைச்சு இங்கதான்டா முதல்ல சிகரெட் வாங்க வந்திருப்பான். அது சரி. டேய் அந்த பொண்ணு சேஃப்டா? என்னடா அங்க பாக்குறீங்க?
மச்சான் லோகே லுகி இஞ்சால யாரும் வந்து பாத்தியா கொஞ்சம் போடு இந்த போட்டோல இருக்கிற யாரும் தெரியலண்ணா உள்ள போய் கேட்டு பாருங்க ஓகே ஓகே டேய் நீங்க அங்கிட்டு போய் தேடுங்க நான் இஞ்சால போய் தேடுறேன் லோகே டேய் லோகே ஒருத்தன் கோழி கத்துற மாதிரி கத்துறான் பயமா இருக்கிற என்னடா எழுந்திரு மச்சான் மச்சான் யாரையும் போய் தண்ணி எடுத்து வாங்கடா மச்சான் கால் பண்ணு ஆம்புலன்ஸ் கால் பண்றா எழுந்திரா மச்சான் டேய் ஆல்ரெடி லேட் ஆயிடுறா என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க எழுந்திரா லுகி டேய் எழுந்திரு மச்சான் ப்ளீஸ்டா டேய் மச்சான் எழுந்திரு மச்சான் பயமா இருக்குடா உங்க அம்மா வர கால் பண்ணிட்டு இருக்காவுடா எழுந்திரு மச்சான் நீ என்னடா நீ இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க லுகி டேய் கால் பண்ணாத ஏண்டா என்னாச்சுடா டேய் இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா வந்து அது மட்டும் இல்லாம இது எந்த இடம் தெரியுமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு கோயில இருந்துச்சுடா நான் சொல்றேன் டேய் இதுக்கு பெரிய ஹிஸ்டரி எல்லாம் இருக்குடா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் தப்பான வழியில யூஸ் பண்றாங்கன்னு கவர்மெண்ட் ஆளு இதை பேன் பண்ணி வச்சிருக்கிறா அது மட்டும் இல்லாம நம்ம இங்க வந்து தெரிஞ்சாலே தூக்கி உள்ள போட்டுருவாங்கடா இவன் வேற குடிக்கிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சா சாகுற வரைக்கும் கழித்தின வேண்டியதான் இல்ல இது சரி வரா ஃபர்ஸ்ட் இவனை இங்க இருந்து தூக்கு ஆமாடா கரெக்ட்டா தூக்கலாம்டா உனக்கு இதாண்டா ஒரே வேலையா போச்சு அச்சா அவனை பார்த்து கூட்டி வாங்கலாம் மச்சான் இந்த கோயிலுக்கு எவ்வளவு பில்டப் அப்படி என்னதான் இந்த லிங்கத்துல இருக்கு ஏய் மச்சான் அது எனக்கு தெரியும்டா அதாவது அந்த காலத்துல ராஜா வந்து ராணியை லவ் பண்ணாங்களாம்டா லவ் பண்ணி அடையணும்னு நினைச்சு கூடு விட்டு கூடு பாஞ்சப்போ ஏதோ அந்த ராணி கெட்ட வந்து நினைச்சு ராஜா அக்கௌண்ட் போட்டாங்கடா டேய் கதை தெரியாம பேசாம மூட்டு வாங்கடா என்னடா பேசுறீங்க சும்மா இருங்கடா ஏதோ அவர் அந்த ராஜாட காலத்துல இருந்த மாதிரியே பேசிட்டு இருக்காரு டேய் மச்சான் ராத்திரி மட்டும் இங்க படுறா பத்திரமா தூங்கு மச்சான் மூடிட்டு படுறா நாங்க வந்து பிக்கப் பண்ணுவோம் இந்த கிரோனா டைம்ல எங்க ப்ரோ தெரிஞ்சீங்க டேய் நீ இப்ப வந்த மாட்டி பேது நம்ம அண்ணன் வீடு தான் நீ தூங்கு பிரதர் எவ்ரிதிங் ஃபைன் இருந்தாலும் காலையில ஏர்லி 5 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கொள்ளுங்க கண்டிப்பா எதுக்கு சொல்றேன்டா என் உடனுக்கு தெரிஞ்சுச்சேன்டா பிரச்சனை ஆயிடும் அதனால பார்த்துக்கொள்ளுங்க ஓகே இந்த நைட் மட்டும் தாங்க வைங்க நான் நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி வந்து கூட்டி போயிடுவேன் அந்த பொண்ணு சேஃப் தான் வேற ரூம்ல சேஃபா தூங்கிட்டு தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க போயிட்டு வாங்க பார்த்து கிளம்புங்க ஏய் வா மச்சான் போ ப்ரோ நீங்க வேணும்னா உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல இருந்து பார்க்கலாம்ல இல்ல நான் நைட் 10 மணி ஆயிட்டு நான் கல்யாண வேலை வர பாக்கி இருக்கு போனா தானே சரி நான் ஏர்லி மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆமா ப்ரோ நல்லா கிழிச்சிக்கடா நீங்க வாரண்டுட்டு எங்கேஜ்மெண்ட் லஞ்ச முடிச்சிட்டு போனீங்கடா நைட் ஆச்சுடா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எண்டா வரணும் ஹெல்ப் பண்ணணும் திங்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்ல கிஃப்ட் கொடுக்க ஆள் இல்ல பேக் பண்ண ஆள் இல்ல மட்டும் பாரு கூத்து கும்மாளம் பண்ண வந்து நல்லா ஃபன் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது அவசர வேலைன்னா மட்டும் வராதீங்க விடுங்க இல்ல சம்பந்தி அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது இவளை நீங்க நினைக்கிற ஆளுங்க இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யாரையும் காணும் சரி நான் பாத்துக்கிறேன் பசங்களோட நான் பேசுறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களே இப்படி இருந்தா எப்படி பெரிய பசங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் யாரையுமே காணும் இப்ப நைட் 11 மணிக்கு வந்திருக்கீங்க நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா வேற யாரு பாப்பா ரிலாக்ஸ் டாட் உள்ள போங்கடா விடுங்க டாட் அவங்களே சாயங்காலம் போனாங்க இப்ப 11 மணிக்கு தான் வந்திருக்காங்க அவட கத்தி தலையெல்லாம் வலிக்குது கல்யாணத்துக்கு வந்தவங்களை கவனிக்கலன்னு நான் சில டென்ஷன்ல வீட்டுக்கு வந்த சில பேர் அவங்கள கவனிக்கல அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு கோவிச்சுட்டு போறாங்க சின்ன பிள்ளைகள் அவனுங்க ஏய் இங்க வா நீ வா அவனுங்க உள்ள போகட்டும் நீ மட்டும் போகாத இங்கே நில்லு நீதான் இந்த கூட்டத்துல குழப்பவாதி நீ இன்றைக்கு உள்ள போயிடாது அவ்வளவு கிஃப்ட் அவ்வளோத்தையும் ரேப் பண்ணி போட்டு தான் நீ அடுத்த வேலை பார்க்கணும் நீ பட்டை அடிச்சு நீ செய்யற வேலை சரியான இன்னும் பாக்குறேன் அவன் கவனிக்கிற இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடியட்டு கொஞ்சம் போதும் உனக்கு அவனை பற்றி தெரியாது அவன் சரியான குழப்பவாதிலே குழப்பவாதி இந்த கூட்டத்தை குழப்புற குட்டை வந்தான் டேய் தம்பி சாப்பிட்டியா கொஞ்சம் கூட புத்தி இல்லையாடா உனக்கு எலும்பா எங்கடா முட்டு போய் திருடா நான் அந்த நட்ட நடிச்சாம போய் ஸ்வீட் வாங்கி
சிரிக்காம பாருங்க கல்லூரி மங்கன் மாதிரி. லுகிக்கு கால் பண்ணா சீ வாய் மூடு. உன்னால எல்லா பிரச்சனையும் உனக்கு தான் பெஸ்ட் இருக்கல. மச்சான் வாங்கடா. மச்சான் வாங்கடா. என்ன மச்சான் அவளையே பாங்கடா. அவனை சும்மா இருடா. அவளால எல்லா பிரச்சனையும் சும்மா எல்லாம் திட்டுறாங்க நம்மள. மூழ்கிட்டு படுறா. மச்சான் நீ ஏச்சும் சொல்லடா. என்னடா நடக்குது? அவன் என்னடா கோவிச்சிட்டு போறான்? இவன் என்னடா திட்டிக்கிட்டு இருக்கான்? என்னடா நடக்குது? உடம்பு முடியாம வைக்கடா. போய் தூங்குடா. இவன் வேற ஏற்கனவே டயர்டா இருக்கு. என்ன மச்சான் பிரச்சனை? லுகி கால் பண்ணிருந்தா. எனக்கு தெரியலடா. போடா மச்சான் பேக் கொண்டு விடு. மச்சான் பாவண்டா பேக் கொண்டு போ. டேய் இப்ப நான் திட்டு ஒரு ஆளுக்குள்ள குடிக்க வந்தீங்க. வரமாட்டாரு. வரப்படியா இல்லையா பே? வாடா. உடம்பு வேற டயர்டா இருக்கு. டேய் யாரா என்ன போத்தல மாத்துன? அடியாவனோட தா வேண்டாம் இருக்கு. டேய் மச்சான் லுகி பாவம் இல்ல. அதுக்கு என்னடா பண்ற? யாருமே இல்ல தப்புன்னு புரியலடா. அவளும் பாவம் அவனும் பாவம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெஸ்டி மட்டும் தான்டா. அவன் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தானோ அப்போ இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுடா. என்ன பண்றடா? அவனுக்கு என்ன மச்சான் சண்டை வர்றதுக்கு ஆளாச்சும் இருக்கு. நமக்கு அது கூட இல்லையே. ஆமா ஃபங்க்ஷன் வரும்போது நீ யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னலடா. என்னடா ஆச்சு? அந்த கொடுமையை எப்படி மச்சான் நான் சொல்கிறேன். நானும் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன்டா. அது வீட்டில் மாட்டுப்பட்டுறக்கூடான்றதுக்காக அவள் பேரை ஒரு பையன் பேரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா பார்த்துட்டான். எங்கப்பா அறிவில்லாதவன் நான் யாரோ பையன் கூட பேசுகிறேன்னு நினச்சி என்னை கேன்னு நினச்சிட்டேன். ஒரு ஸ்டோரி எனக்கு என்ன மச்சான் அவன் அப்போ உண்மையை தான் சொல்லிக்காம. நீ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்போ என்னதான் மச்சான் அந்த கோயில் உண்மையான கதை? மச்சான் நம்ம லுக்கி படுத்துட்டு இருந்த கோயில் இருக்குல்ல, அது சாதாரண கோயில் இல்லடா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அவரோட ராணியை புரிஞ்சுக்கணுமன்றதுக்காக அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணி 2 பேருமே கூடு விட்டு கூடு பாஞ்சாங்களாண்டா. அந்த கோயிலில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. அதான் அந்த ஊர் மக்கள் யாரையுமே அங்கே நெருங்க விடுறலடா. அதான்டா நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். இதெல்லாம் அந்த பொறுக்கிங்க வேலையா தான் இருக்கும். அடக்கடவுளே, நல்ல வேலை யாரும் பார்க்கல. பார்த்தா அணிக்காவ தண்ணி தப்பா நினைப்பாங்க. இவனுங்க வேற இந்த குடி குடிச்சிட்டு தூங்குறானுங்க. டேய் மச்சான், டேய் நான் லுகிடா. டேய் எந்திரா, எந்திரா, கொஞ்சம் வாடா பேசணும். பயப்படாத, எந்திரா, கொஞ்சம் வாடா. அவனும் தூங்க வரான்ல, நீயும் தூங்க வரல. போ வரேன், சீக்கிரம் வா வா. மாட்டினாண்டா இவன் இன்னைக்கு. டேய் மச்சி, டேய் கொஞ்சம் எந்திரா. மொபைல் பாஸ்வேர்டு கொஞ்சம் சொல்றா. கேமரா ஆன் பண்ணணும். போடா. டேய் டேய் சொல்லுண்டா. அதான்டா பாஸ்வேர்டு. போடா, செத்தான்டா டேய் கொத்து.
ஆச்சு? என்னடி ஆச்சு உனக்கு? டேய். சொல்லுடி. டீ எல்லாம் போடாதடா, நான் லுகிடா. என்னடி பாட்டிக்கு வந்து சரக்கு ஏதாச்சும் எடுத்து அடிச்சிட்டியா? ஏய், இன்னைக்கு சாயங்காலம் ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன ரூம்ல நீ கொண்டு விட்ட. அப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? நிறுத்து. ஆக்சிடென்ட் ஆனது அவன் ரூம்ல விட்டதுல உனக்கு எப்படி தெரியும்? டேய், அதான் நான் சொல்றேன்ல, லுகிடா நானு. அந்த ரூம்ல கொண்டு விட்டல, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னடி சொல்ற? இன்னைக்கு ராத்திரி கனவுல அந்த இடம் வந்துட்டே இருந்துச்சுடா. நெஞ்சு மேல யாரோ ஏறி மிதிக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மூச்சு வாங்கிச்சு, இழுத்து விட்டேன். இவ உடம்புல நான் மச்சான். நம்ம பாட்டி சொன்ன கதை இப்போ உண்மைதான் போல. புரிஞ்சது மச்சான். என்னடா 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே சந்திரகிரகணம், அதே கோயில் ஸ்போர்ட்ல நீ அதான்டா அப்படி நடந்திருக்கே. டேய், என்னடா புரியல மச்சான். ஆனா ஒன்று அடிக்குது மச்சான். அந்த ராஜாவுக்கு அப்புறம் நிறைய ராஜா ட்ரை பண்ணியிருந்தாங்களாண்டா. நம்ம ஆளுங்களே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்களாண்டா. யாருக்குமே எப்படி நடக்கலடா. அது தெரிஞ்சுதான் கவர்மெண்டே அந்த பிளேஸை பேன் பண்ணி வச்சிருக்குடா. ஆஃப்டர் குடிச்சிட்டு போய் விழுந்த உனக்கு அப்புறம் இதெல்லாம் கிடைச்சிது. போதையில் எதுவும் பண்ணியா? நல்லா யோசிச்சு பாரு. பயமா இருக்கு மச்சான். பயப்படாத மச்சான். என் பாட்டி சொன்ன கதைப்படி 30 நாளைக்கு நம்மளோட கணக்குப்படி 12 மணிக்கு ஆகலாம். இப்போ சரியா 12 மணி அப்படின்னா நாளைக்கு 12 மணிக்கு உனக்கு சரியாயிருந்தா யோசிக்காதடா. சரியாகலன்னா என்னடா பண்ற? அது தெரியல மச்சான். என் பாட்டி சொன்ன கதை உண்மையா இல்லையான்றதே உனக்கு நடக்கிற வச்சு தான்டா தெரியும். உன் பாட்டி சொன்ன கதையை செக் பண்ண உனக்கு நானாடா கிடைச்சேன். வாவ் வாவ் வாவ், ஷபாஷ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப நாளா. உங்களோட பாட்டி நடக்காத சொல்றது அதை விட பெஸ்ட்டாக எங்கட பாட்டி இருக்கா சொல்லிக்கா தெரியுமா? பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிப்பான்னு சொல்லிக்கா. ஸ்க்ரீனை பாருங்க 2 பேரும். இந்த வீடியோ வச்சு நாளைக்கு உன்னை வெட்டல என் பேரை நான் மாற்றி காட்டுறேன் பாடுறா. விடியறதுக்கு உனக்கு முடிவு தெரியும் பாரு. உனக்கு வைக்க முடியாடி இவனோட வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஃப்ரெண்டோட லவ்வரோட வந்து பேசிட்டு இருக்கியா இந்த டைம்ல? டேய் மச்சான், நான் லுகிடா. சே வாய் முறி. கண்ணு முன்னாடி மாட்டுப்பட்ட அப்புறம் வாய்க்குசா அப்படி போய் சொல்றேன். போஸ்ட் கொடு நல்லா போஸ்ட் கொடுங்க. 2 பேரும் நல்லா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருங்க. உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று சொல்லவா? சொல்லுடி. உனக்கு என்னடி நீ மரியாதை? நீ தானே அவனோட என்ன சந்தேகப்பட வச்ச. கேசாத்தான் அனிகாக்கு கால் பண்றான்னு சொல்லி நீ தானே போல. போங்கடா நீங்கள் உங்களோட சந்தேகம். டேய், நீ எங்க போற? உன் பாடியை தூக்கிட்டு வரதான். நான் தானேடா இங்க இருக்கேன். அதான் உயிர் இங்க இருக்கே. அப்ப அது பாடி தானே. அது அனிகாடா. பாத்து அனிகா நடந்துச்சு. ஏன்டா அப்படி பண்ணி போய்க்கிறாங்களா? ப்ளீஸ் இது ஒன்றும் வேணுமே நடக்கலடி. பாவண்டி லூகி ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்கான். இது ஒன்றுமே வேணுமே நடக்கல. புரிஞ்சுக்கோ. நீ யோசிச்சு பாரு. அவனை லவ் பண்ணதை தவிர நான் என்னடா ஆளாளுக்கு அவனை போதையில குழப்பிட்டாங்கடி. லுகி நீ யாரோட ஒரு நாயிரி. ஆனால் அந்த நாயை மட்டும் நம்பாது. அப்போல இருந்து எனக்கு அவன் மேலே டவுட்ரா. நீ எதுக்கு மச்சான் அவனை சந்தேகப்பட்டு? சந்தேகமே பட மாட்டேங்கிற. அது முதல்ல சொல்லு எனக்கு. அது இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பொண்ணு வந்து என் வண்டி மேல விழுந்துச்சுல்ல. அது அந்த பொண்ணு வேணும்னே வண்டி மேல விழுந்த மாதிரி இருந்துச்சுடா. அந்த அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா? ஏய், நான் அப்பவே நோட் பண்ணேன். ஆக்சிடென்ட் அப்போ வண்டியில நீ எதிர்ச்சியா விழுந்த மாதிரி தெரியலையே. நடுவுல வேணும்னு விழுந்த மாதிரி விழுந்த. எதுக்கு அப்படி பண்ண? என்னன்னா உங்க ஃப்ரெண்டு கேஷாந்த நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்போ கூட கால் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டான். அதான் சூசைட் பண்ணலான்னு உங்கள் வண்டியில் கொண்டு வந்தேன். அதுக்கே ஏன் வண்டியில் விடணும்? நீங்கள் தான் உங்கள் அப்பா போட்ட ரோடு மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்க. நீ வேற கேசாத்தா அனிகாக்கு கால் பண்றான்னு சொல்லி குழப்பி விட்டு எதுக்குடா? இதெல்லாம் யோசிக்காம போய் தூங்குடா. போடா. சிக்கரம் லேவன். நாளைக்கு 12 மணிக்குள்ள மட்டும் சரியாகலடா அண்ணங்கிட்ட சொல்லி உன்னையும் லூயையும் சுட்டே போட்டுருண்டா. சரி ஓகேடி. எனக்கு தெரிஞ்சது நாளைக்கு 12 மணிக்குள்ள சரியாயிருந்தேன். அப்படி சரியாகலாட்டி நீ என்ன வேணா பண்ணு. இப்போ மாமா உயிர் மட்டுமா இருக்கு, குரல் மாறலையே. 12 மணி ஆறதுன்னா ஹாஃப் அன் அவர் இருக்கு. ஹாஃப் அன் அவர். ஐயோ அதான் சொன்னேன் இல்லை அங்கெல்லாம் வராதுன்னு. ஏன் நீ அப்படி அவசரப்பட்டு வந்தே? ஐயோ சரி, அடிபட்டது வலிக்குதா? அடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கொண்டு விட்டுட்டு போனல ஒருத்தன். அவன் பார்த்த வேலை தான் இது. நானே பயத்தில் தான் வாங்கி விழுந்தேன். அவன் தான் சும்மா கட்டெல்லாம் போட்டு விட்டான். டேய் மச்சான், டேய் ஒன்றா லைட்ரங்கடா. வாரம் போரு கொஞ்சம் நிதி.
அக்கா காஃபி. வெயிட் பண்ணுமா. ஏய் லுகி, யாரை கேட்டு நீ எனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்ட? லுகி இங்கே பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் இந்த உடம்புல இருக்கிறதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இதை தெரியாமல் திருட்டுட்டம் அடிக்கிறது, உன் ஃப்ரெண்ட்ஸை தொட விட்டு பேசுறது, இந்த ட்ரெஸ் மாத்திர வேலைலாம் வச்சுக்காத. அப்படி வச்சுக்கிட்ட உன் மூஞ்ச கக்கூசில் போய் தேய்ச்சிருவேன். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் கப் சிப்னு சைலண்டாக இருக்கணும். எங்கள் அண்ணன் கிட்ட மாட்டக்கூடாதுண்ணா. பா, இன்னும் 1/2 hour தான் இருக்கு. டேய் சாரிடா மச்சி, உன்னை தப்பா நினைச்சிட்டேன். டேய் தம்பி எல்லாம் சரியாயிரணும். மச்சான் தலைவலிக்குதுடா சாமி. அத்தை கோல் வந்து கொண்டே இருக்கு, கேம் விளையாட விடுதில்ல. நீ அடிக்கிறியாடா? இல்ல மச்சான் வேணாண்டா. அந்த கால் யாருன்னு பார்க்கணும்டா. ஏய் அங்க பாரு மச்சான், லுகி கையில போன் மாட்டிக்கிச்சுடா. நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்டா. அது விடலாமா தம்பி? இன்னைக்கு மாட்டு நடி மாவடி. லுகி அந்த காலை பாத்திர கூடாது. நீ மாட்டிக்கிட்டான் அந்த பிளாக் ஷீட். வேணா லுகி ப்ளீஸ். ஏய் இங்க பாருடா தம்பி. பாடாச்சில அப்பதான் உருப்படி ஒரு வேலை பார்த்திருக்கேன். தங்கம் எதுக்குடா போறா? வாடா வாடா. மச்சான் சும்மாடா சும்மாடா. நீ தம்பி கொஞ்சம்டா கொஞ்சம். இதுக்கு ஒரு எண்டு பார்க்கணும். டேய் கால் பண்றா, கால் பண்ணி நம்ம ரெகுலரா மீட் பண்ற கஃபேக்கு வர சொல்றா. அவளே செத்தடி இன்னைக்கு. எங்க எங்க அத யாருன்னு பார்க்கணும், கொஞ்சம் பொறுமையா பேசு. இது வந்து அங்க வரடா, பாத்துடா, ஃபோன் சேஃப்டா, பறிக்க போறடா. அங்க போற. கொஞ்சம் பா என்கிட்ட. கொஞ்சம் உன்னோட பேசணும் மச்சான். நான் சொல்ற கஃபே கிட்ட வந்துரு. நான் அங்க வரேன். சின்ன வயசுல நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதான் லவ் பண்ண தொடங்குறீங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நீ அங்கங்க பாக்க. இங்க பாரு. என்ன மச்சான்? மச்சான் கேட்ட வாய்ஸ் தான், பட் மாத்தி பேசுறான்டா. வாய்ஸ் எதுவா இருந்தா நமக்கு என்ன? இப்ப நேர்ல ஆளை பார்க்க தானே போறோம். அப்ப முடிவு எடுப்போம். அப்ப உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும் பாருங்க. சீக்கிரம்டா கிளம்பு. நான் வந்துடுறேன். சஞ்சய் சீக்கிரமா வந்து லவ் அண்ட் ஸ்டார்ட் வந்துற போறா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறண்டா. நான் பேசிட்டே இருக்கேன், நீ எங்கடா அங்க பாக்குற? ஒரு ஆள் புரிஞ்சுக்கோங்க. பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சீக்கிரம்டா 12 மணி மட்டும் நாளைக்கோட உங்களை நோய் இருப்பா. அதுக்குள்ள அவன் யாருன்னு பாத்துரும்டா. வண்டி எடுங்கடா, சீக்கிரம் போவோம். சீக்கிரம் வண்டி எடுங்க போலாம். அவனே ஹலோ, நீ திரும்ப லுகிக்கு ஏதோ பிரச்சனையாண்டா? ரெடியாகு. ஒரு வண்டி கூட இல்ல. ஷிட். கடவுளே, என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? அங்கிள் போன வச்சுக்கச்சானா? என்ன மச்சான் ஆச்சு சொல்லுண்டா. சொல்றா வெயிட் பண்ணி கொள்ளுங்கடா. டேய் யாருமே இப்ப என்ன உடனே பேசாதீங்கடா. அவன புலந்த பிறகு தான் யாரோட பேசுவான். ஆவண்டா. கொஞ்சம் பொறுமையாடா. ஏய் எங்க அவன் கத்துனீங்கன்னா வாரவ பாதியிலே ஓடிடுவான்டா. எனக்கு அவன் இப்ப வேணும். ஆமா மச்சான். சும்மா இரு மச்சான். மச்சான் வந்து உட்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சும்மா இரு, எனக்கு அவன் இப்ப வேணும்டா, இப்ப வேணும். நான் இப்ப அவனை பார்க்கணும். விடு மச்சான், பார்த்துக்கலாம். கூலாரு. உன்னோட ஃப்ரெண்ட் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உன்னோட நாயால நிம்மதியா தூங்க தின்னால தெரியுமா? இன்னைக்கு மட்டும் தெரியாது மச்சான். மாட்டேன். இன்னைக்கு வந்தாருடா, அவனுக்கு அப்ப விளங்கும் உனக்கு. Oh my god, கருப்பசாமி. என்ன ப்ரோ புதுசால என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுங்க ப்ரோ. டெல் மீ. யார் உடம்புல இருந்தாலும் அவங்க கூட சுத்துறத விட மாட்டேங்கிறாளே. என்ன ப்ரோ நினைச்சிட்டே இருக்கிற? ஏதாச்சும் பேசுங்க ப்ரோ. டெல் மீ ப்ரோ. டெல் மீ. Sana
ராஜமாத்தான் சீரமானும் வரான் வரான் வரான். மச்சான் இவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவனை பார்த்து 5 நாள் ஆயிடுறேன். இந்த திடீர் காதலை பத்தி இவன் சொல்லவே இல்லடா இது வரைக்கும். நான் லுகி இல்ல அனிகா. இந்த கர்மத்துக்கு தான் சொன்னா அவனுக்கு இந்த மேட்டர் தெரிய வேணாண்டு நீயே மொபைல கொடுத்து கூட்டிட்டு வந்துட்ட. ஓ அப்ப மாறிடுச்சா? 12 மணி. ஓ மச்சான். ஓ சாரி மச்சான். சாபோரா மச்சான் நீ. மச்சான் நீ மாறித்தாடா. 12 மணி ஆயிடுது மச்சான். எல்லா பிரச்சனையும் சால்வ் மச்சான். மச்சான் அது யாருன்னு பாத்தியாடா? பார்த்தேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலடா. இரு மச்சான் வார அவனுக்கு. வாடா நீ வாங்கடா அடிப்போம். டேய் நீ மனுஷனடா. எனக்கு அடிக்காதீங்கடா. ஏய் என்னாச்சு man? ஏய் bro what's up bro? What's up? Hey dude. எப்பறோ உனக்கு ஃப்ரெண்டோட ஏய் நான் பண்ணேன். வெல்கம் பண்ணேன். நான் என்ன man பண்ணேன்? What's up dude? துரோகி இதெல்லாம் பண்ண எப்பறம் மனசு வந்தது? கிளினாயே. ஹே டியூட், நான் ஒன்று சொல்லவா? நானும் உங்கள் ஆளும் லண்டனில் ஒரே காலேஜில் 6 வருஷமாக படிச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தன் அவன் மூஞ்சில் ஆசிட் அடிச்சுன்னு சொல்லி அவளை மிரட்டினான். அப்போது நான் தான் அவன் மூஞ்சை உடைச்சேன். அப்போலேருந்து ஃபேமிலியில் ஒருத்தனை என்ன பார்த்துக்கிறா ப்ரோ. அங்கே பண்ணாத லவ்வையா ப்ரோ? உங்கள் முன்னாடியும் அவள் அண்ணன் முன்னாடியும் இந்த ஃபேமிலி எல்லாருக்கும் முன்னாடியும் நான் இங்கே வந்து பண்ண போகிறேன். இருக்கிறது லைஃப் தான் ப்ரோ. அதை நான் என்ஜாய் பண்ணி வாழ நினைக்கிறேன். இதில் ப்ரோ உங்கள் ஆளை லவ் பண்ணணுமென்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை ப்ரோ. எல்லாரையுமே தப்பான பார்வையில் பார்க்காதீங்க ப்ரோ. நானும் நோட் பண்ண மச்சான். கேஷாத்துக்கு அப்பப்போ கால் வரும்டா. நோட் பண்ணியா நீ? இல்லடா பரவாயில்ல மச்சான். நான் உன் ஃப்ரெண்டுடா. நான் தாங்கிப்பேன்டா. பட் அவன் உன் லைஃப் லாங் வர போகிற பொண்ணு மச்சான். ஒரு நிமிஷம் அவன் எடுத்து யோசிச்சு பாடுறா. உனக்கு புரியும் நினைப்பேன். ஓஹோ உனக்கு அந்த கால் தானே பிரச்சனை. அது யாருன்னு தெரிஞ்சா நீ தான் வருத்தப்படுவ. மச்சான் இதுக்கு மேல அடிச்சான் கிளிக்குறலாம் செத்துறடா. ஏய் வெக்கமே இல்லையாடா உனக்கு? பாப்பண்டா. டேய் என்ன இருக்காங்கடா? நீ பண்ணல இல்லையா சொல்ற? நாய் நாய்களை பார்த்து நீ சொல்றேன் தானே. அவன் கேப்படா. தெரியாது மச்சான். அது கேப்பமேடா. விடுடா. மச்சான் நீ ஏன் புரிஞ்சுக்கோடா. ஏன் ஒண்ணு பண்ணல. நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவளை லவ் பண்ணுறான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன்டா. அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேடா. நீ எல்லாம் அப்படி பண்ணுவான்னு நான் கனவுளோட நினச்சி பார்க்கலடா. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு வெளியாக்கள் கிட்ட அசிங்கம் போடா. தெரியல மச்சான். டேய் விடுங்கடா அவனை. மச்சான் புரிஞ்சுக்கோடா. நீ எப்ப பார்த்தாலும் அனிக்காவை திட்டிக்கிட்டு லவ் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்படா. அதுதான் மச்சான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து லவ் பண்ணு. ஆனா சத்தியமா நீ எனக்கு அவளை லவ் பண்றேன்னு தெரியாடா. இல்லாட்டி நான் பண்ணிருக்க மாட்டேன்டா. காலைல விட மச்சான். என்ன மன்னிச்சிடுற. சத்தியமா அப்படி பண்ணலடா. அம்மா பொண்ணுடா. அதான்டா உங்ககிட்ட மறைச்சேன். இவனால் தாண்டா என்ன பேசக்கூட விடாம அடிச்சானுங்க. நீயாச்சும் புரிஞ்சுக்கோ மச்சான். ஐ எம் ரியலி சாரிம்மா. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். நான் மன்னிச்சிரு. இட்ஸ் ஓகேடா.